வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்துவிட்டால் அதை விமர்சனம் செய்யாவிட்டால் எனக்கு தலை வெடித்துவிடும். சிந்துபைரி படம் பார்த்திருப்பீர்கள். அதாவது சிவகுமாரும் சுஹாசினியும் நடித்த திரைப்படம். அதில் ஜனகராஜ் ஒரு கேரக்டர் இருப்பார். உண்மையை சொல்லணும்னா ஒரு தலை வெடிச்சிடும். அந்த மாதிரி தான் எனக்கு. அதாவது நேற்றுக்கு மாலை பொழுது நண்பர் சரவணகுமார் சொன்னார், இன்றைக்கி ஒரு மீட்டிங் இருக்குது வாங்க அப்படின்னார். அவர் சொன்னப்போ என்ன சொன்னார்னா, ஒரு மருந்து கம்பெனி நிச்சயம் ஏதாவது உங்களுக்கோ இல்லாட்டி வேறு யாருக்கோ தேவைப்படுவாங்க, ஆனால் குறித்த நேரத்துக்கு வந்துருங்கனார். அப்போ தான் நினச்சிக்கிட்டேன், ஓஹோ, நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது. ஹோட்டல் தமிழ்நாடு மாடியில் தான் அந்த ரைட்வே என்ற நிறுவனத்தின் திருக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தேவர்களும் நல்லவர்களும் பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தின் துவக்கத்திலேயே மிக அற்புதமான ஒரு கதை சொல்லப்பட்டது. திருவையாரைச் சேர்ந்த ஒரு சக்கரவர்த்தி ஒரு மிகப்பெரிய அருமையான கதையை சொன்னார். அதாவது ஒரு பிச்சைக்காரன் அரண்மனையில் விருந்து சாப்பிட விரும்புகிறான். ஆனால் அந்த விருந்துக்கு போக வேண்டுமென்றால் அந்த பிச்சைக்காரனுக்கு ராஜ உடை தேவைப்படுகிறது. அந்த ராஜ உடை அணிந்து கொண்டு அரண்மனைக்கு விருந்து சாப்பிட செல்கிறான். அந்த கதை மிக அற்புதமாக துவக்கப்பட்டது. அந்த கதை முடிந்த பிறகு சம்பந்தப்பட்ட விஷயத்தை மிக அழகாக ஒளியுடன் நிகழ்ச்சியை வருகை புரிந்தவர்களுக்கு மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது, இது மருந்தல்ல, அமிர்தம் என்று. செந்தூரம் என்ற அமிர்தம்தான் இங்கே காட்டப்படுகிறது என்பதை நான் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டேன். பஞ்ச பூதங்களை உள்ளடக்கி இந்த செந்தூரம் தயாரிக்கப்பட்டு நவீன வடிவத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த செந்தூரம் என்பதையும் மிக ஆழமாக பதிந்தது என் உள்ளத்தில். தமிழ்நாட்டின் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு இந்த நிறுவனம் செயல்படுவதாகவும், இதன் நிறுவனர் பல்வேறு விருதுகளை பெற்று நன்மதிப்பை பெற்றுள்ளார் என்றும் அவர்கள் கூறிய கருத்திலிருந்து அறிந்தேன். இந்த செந்தூரம் என்ற அமிர்தத்தை யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம். நோயிலிருந்து விடுபட, நோய் வராமல் காத்திட, அதாவது வருமுன் காப்போம் என்பார்களே, அதுபோல் இந்த செந்தூரம் சாப்பிட்டால் நோய்கள் வராது. அதே போல் எப்பேற்பட்ட நோய்களுக்கும் இந்த செந்தூரம் சாப்பிட்டால் தீர்வு உண்டு என்பதை ஆழமாக ஆதாரத்துடன் வீடியோ பதிவாக எடுத்துரைத்தார்கள் இந்த ரைட்வே நிர்வாகத்தினர். அப்புறம் முதலில் பேச துவங்கிய ஒரு சக்கரவர்த்தி ஒரு கேள்வியை கேட்டார். நாம் பிறந்தது முதல் கடைசி வரை வருவது யார்? பலர் பல்வேறு கருத்துக்களை கூறினர். கேள்வி தொடுத்தவரே அதற்கு விடையும் அளித்தார். நாம் கடைசி வரை வருவது நமது உடம்பு என்றார். சரியான 100க்கு 100 உண்மையான விஷயம் என்று புரிந்தது. இதில் என்ன மிக சிறப்பு என்றால், சித்தர்களின் வாக்குப்படி இந்த மருந்து, அதாவது செந்தூரம் என்ற அமிர்தம் தயாரிக்கப்பட்டு இந்த மனித உலகம்
என்றும் இளமையுடனும் உயிர் துடிப்புடனும் வாழ இந்த செந்தூரம் தயாரிக்கப்பட்டது என்பதைத்தான் வலியுறுத்துவதாக நான் உணர்ந்தேன். நன்றி, வணக்கம்.